மதரசாக்கள்ல கார்ப்பரேட்டிசம். ம். அல்லாஹ். என்ன அதாவது ஒரு சில பேர் ஒரு ஒரு நேம் ஒன்று வச்சுக்கிட்டு, அது சரி. இது கார்ப்பரேட்டிசத்தினுடைய என்ன பிராண்ட் நேம், ம். ஒரு பிராண்ட் நேம் ஒன்று வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அதுக்குள்ள ஒட்டு கொண்டு மொத்தமா வந்துட்டு அதுக்குள்ள எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டு வந்துடலாம்னு கொண்டு வந்து எங்கேயும் என்ன இருக்காதுன்னா உண்மை இருக்காது. ம். உண்மை இருக்காது. அதற்கான அது என்ன அது என்ன யதார்த்தத்தை அதில் இருக்கணும். ஒரு மதரசாங்கிறது எந்த யதார்த்தத்தில் இருக்கணுமோ அந்த யதார்த்தத்திலிருந்து விலகி கவர்ச்சி, எந்த கவர்ச்சி நன்மை மட்டும் வெறும் தான். கவர்ச்சி தான் கவர்ச்சி இருக்கு. எந்த மட்டும் நன்மையை அது நமக்கு தரணுமோ அது அது நன்மை கொடுக்காது. இருக்காது. ஆனா பெருகும் பாருங்க. ம். 1 4 பெருகும். 10 பெருகிட்டு இருக்கும். அந்த ஒரு பிரயோஜனம் corporate இருக்காது. பிரயோஜனம் இருக்காது. ஓகே. இது கார்ப்பரேட்டிசம் மதரசாக்கள்லும் இருக்கு. இருக்குது. மதரசாக்கள்ல இருந்தும் கார்ப்பரேட்டிசம் வளர்ந்து வருது. நாம சில ஓகே. பேருடைய பேரை வெளிப்படையா சொல்றல. ம், ம், ஆனா ம். யோசிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும் பயனில்லாத ஒரு ஒண்ணும் இல்லைங்க. நீங்க என்ன யோசிக்கணும்னா, ஒரு மதரசாவுக்கு ஒரு மாணவரை நீங்க அனுப்புறீங்கன்னா என்ன நோக்கத்துல அனுப்புறீங்க? அவருக்கு மார்க்கம் தெரியணும். மார்க்க வளர்ச்சிக்கு அவர் வேலை செய்யணும். உந்துதலா இருக்கணும். இல்லையா? ஆமா. தீனுடைய வளர்ச்சிக்கு உதவணும். மதரசாக்களுடைய நோக்கம். ஆமா. நான் பட்டதாரிகளை உருவாக்குற மதரசாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அது மதரசா இல்லையே. நீங்க அது காலேஜ் வச்சு அங்க இஸ்லாமிய கல்வியை கற்றுக் கொடுங்க. மதரசாக்கள்ல சேர்க்கிற பெற்றோர்கள் தெளிவா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ம். பெற்றோர்கள் தீனுக்காகத்தான் கொண்டு வந்து மதரசால சேர்க்கிறாங்க. இந்த பையன் படிச்சுட்டு போய் ஒரு பேங்க்ல போய் வேலை செய்யணுங்கிறதுக்காக மதரசாக்களை சேர்க்கறது இல்லை. அப்படின்னா அவங்க வேற எங்கேயாவது சேர்த்துருப்பாங்க. இந்த பையனை படிச்சுட்டு போய் ஒரு கடையில் அக்கௌண்டண்டா இருக்கணும்னு பண்றது இல்லை. அவங்க தெளிவா இருக்காங்க. பேரண்ட்ஸ் நல்லா தான் இருக்காங்க. ஆனா இந்த மதரசாக்களை நம்பி ஒப்படைக்கும் போது மதரசாக்கள் 6-7 வருஷத்துல அந்த பிள்ளைங்களை எப்படி உருவாக்குறான்னா, அவன் தீன ஆசைப்படாத பிள்ளையா உருவாக்குறான். சில கல்லூரிகள் நான் பேர சொல்ல விரும்பல. ம். நாங்கெல்லாம் இமாமத்துக்காக ஆளுகள் வந்ததில்ல அல்லாஹ். அப்படின்னு அதை வெறுக்கக்கூடிய பிள்ளைகளா உருவாங்க. அப்ப நாம இந்த கார்ப்பரேட்டிசத்தினுடைய விளைவே எதுலையும் பார்க்கிறோம். இந்த மதரசா கல்வியிலிருந்து பார்க்கிறோம்.